நமக்கும் அமெரிக்காவுக்கும் கிட்டத்தட்ட கொஞ்ச நாளாவே சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குனீங்க, அதனால உங்களுக்கு நாங்க வரியை ஏத்துறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ட்ரம்ப் அவரு. அவங்க கட்சியில உள்ளவங்க ஒரு பெண்ணு, இது தப்பு, இவங்க மட்டும் வாங்கல, எல்லா நாட்டும் தானே வாங்குறாங்க, இப்போ இவங்களுக்கு மட்டும் நீங்க வரி ஏத்த என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க குடியரசு கட்சியில உள்ளவங்க ஒரு பெண்ணு அருமையான கேள்வி கேட்டுறாங்க. வாங்க என்ன விரிவா பார்க்கலாம். ஹாய், நான் தான் உங்கள் ஈடி முகிலன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடந்த கொஞ்ச நாளாவே வாக்கியத்தார் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம வந்து ரஷ்யாட்ட கச்சா எண்ணெய் வாங்குறோம், அதனால உங்களுக்கு வந்து நாங்க வரி இன்க்ரீஸ் பண்றோம்னு சொல்லி 25-50% மாத்தினாரு ட்ரம்ப் அவரு. இது எதனால அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு மறைமுகமா சப்போர்ட் பண்றீங்க, உக்ரைனுக்கும் அமெரிக்கும் இதுக்கும் ரஷ்யாவுக்கு போர் நடக்குது, அதனால நீங்க பொருளாதார ரீதியா நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க ரஷ்யாவுக்கு அப்படின்னு சொல்லி இவரோட தாட்டு, யாரோட தாட்டு, ட்ரம்போட தாட்டு அது. இல்ல இது முற்றிலும் தவறு அப்படின்னு சொல்லி ட்ரம்போட கட்சியில உள்ள ஒரு பெண்ணு, நிக்கி ஹேலி அப்படிங்கிறவங்க குடியரசு கட்சி தலைவர், அவரு ஐநால ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா மட்டும் வாங்கலையே, சீனா வாங்குறாங்க, பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே உக்ரைன் ரஷ்யா எண்ணெய் வாங்குறாங்க. அப்ப இந்தியாவோட மட்டும் நீங்க 50% வரி ஏத்துக்கு என்ன காரணம்? அப்ப நீங்க உக்ரைன் என்ன வகைனால நீங்க வரி ஏத்தல, உங்களுக்கு வேற ஏதோ காரணங்கள் இருக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரெக்டா பாயிண்டா பேசியிருக்காங்க, உடைச்சும் பேசியிருக்காங்க. இது போக நம்ம இந்தியாவை வளர்ந்த நாடை எதிர்த்தோம் அப்படின்னா நமக்கு பெரிய ஆபத்து. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்தியா மாதிரி வளமான நாடை நம்ம பாதிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பாதுகாப்புலையும் சரி, பொருளாதாரத்திலையும் சரி பெரிய அடிபடுவோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவோட அந்த பெண்ணு நிக்கி ஹேலி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் சொல்லாம, இப்போ வந்து நம்ம இந்தியாவை வெறுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்தியாவை வெறுத்துட்டோம், நம்ம உறவை துண்டிச்சிட்டோம் அப்படின்னா, இது போக இந்தியா இந்த கேப்பை பயன்படுத்திக்கணும் சீனா. அப்ப சீனா இந்த கேப் பயன்படுத்திட்டு பெரிய லெவலுக்கு கேம் ஆரம்பிச்சிடும் சீனா. சீனா ஒன்றும் பண்ண முடியல, இந்தியாவை நம்ம வந்து டார்கெட் பண்றோம், அது ஏன்னு புரியல. அதனால நீங்க சீனாவும் நீங்க வரி ஏற்றிருக்கணும், ஏன் ஏத்தலை அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நிக்கி ஹேலி. இது மட்டும் இல்லாம இதை தவிர்த்தும் பல விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம இந்தியாவை வளமான நாடை வெறுத்தணும் அப்படின்னா, ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, இந்தியாவும் சரி, மூணு கைகோர்த்தாங்க அப்படின்னா அசைக்க ஆளே கிடையாது. மூணு நடந்து டாப்பா வரும். நம்ம இதுக்கு வந்து இடம் கொடுக்கக்கூடாது, நம்மளோட வழியை நம்ம டார்கெட்டை கரெக்டா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கி ஹேலி சொல்லியிருக்காங்க. இந்த சீனாவோட பொருளாதாரம் பெரிய லெவலில் வளர்ந்துட்டு இருக்கு. இந்த கேப் பயன்படுத்தி உள்ள வர வாய்ப்பு இருக்கு. இந்த கேப்பை ஈஸியா பயன்படுத்தியவங்க சீனா உள்ளவங்க, சீனா வந்து இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னாவே பெரிய பிரச்சனை நமக்கு தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே பிரச்சனை வந்துட்டு இருந்தது. அவங்க ப்ராடக்டை ஏற்க ஆரம்பிச்சாங்க, எல்லைகள் பிரச்சனை, இந்த மாதிரி பல பிரச்சனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கு வந்துட்டு இருக்கும்போது இந்த சர்வதத்தை கரெக்டா பயன்படுத்திச்சு சீனா கரெக்டா உதவி பண்ணிச்சு இந்தியாவுக்கு கை கொடுத்ததுனால இப்ப நம்ம அமெரிக்க நாடு, நம்ம நாடு வந்து பிரச்சனைல வந்து முடியும், ஆபத்துல போய் முடியும் அப்படின்னு சொல்லி நிக்கி ஹேலி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் சொல்லாம நிக்கி ஹேலி வந்து இப்ப மட்டும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா உறவு இல்லை, இந்திரா காந்தி காலத்துல இருந்தே உறவு இருக்கு. அவங்க இந்திரா காந்தி ஒரு மீட்டிங்ல சொன்னது என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் புதுசான ஒரு ஒரு உறவு கிடையாது, 25 இயர்ஸா உறவு இருக்கு. அந்த உறவை வந்து நம்ம ஒரே நோக்கங்கள் ஒரே இருந்தாலும் வழிகள் வேற இருந்தாலும் நோக்கங்கள் ஒரே நோக்கம் தான், அதனால நம்ம நோக்கத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிக்கி ஹேலி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாகவும் நம்ம இந்தியாவில இருந்து ஏற்றுமதியாக அமெரிக்கா ஏற்றுமதி பொருளும் அடிபடும். அப்ப நம்ம பொருளாதாரம் ரொம்ப கம்மியாகும். இப்ப நம்மளோட பொருளாதாரம் இந்தியாவில இருந்து ஏற்றுமதி ஆகிற பொருளாதாரங்கள் அமெரிக்காவுக்கு இந்தியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதிகபட்சமா சீனா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்ம இதை வந்து நமக்கு இப்ப சாதகம் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிக்கி ஹேலி சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன முடிவு அப்படின்னா, ட்ரம்பும் இந்தியா பிரைம் மினிஸ்டரும் ஒன்னா உட்காந்து பேசினா மட்டும்தான் இதுக்கு முடியும். இதை வந்து சின்ன விஷயமா எடுத்துக்காதீங்க, இது வந்து பெரிய விஷயம், கூர்ந்து கவனிச்சு இதை உடனே தீர்வு காணுங்க. இந்தியாவை இன்னைக்கு நம்ம விட்டுவிட கூடாது, இந்தியா விட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேராபத்து, பேரழிவுல முடியும். நம்மளோட மக்கள் பாதுகாப்பும் சரி, பொருளாதார பாதுகாப்பும் சரி ரொம்ப அடிபடும். அதனால இதை ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியா எடுத்துக்க வேணாம். இதுக்கு முடிவு என்ன அப்படின்னா, ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா போட சொல்லி ஒன்னா பேசி தீர்த்துக்குங்க, அதான் நல்லது. ஏன்னா எல்லா நாடுமே எல்லாத்துக்கும் சப்போர்ட் நடந்துட்டு இருக்கும்போது எல்லா நாடுமே எல்லா நாட்டுக்காரங்களோடையும் கச்சாங்க வாங்குறாங்க. அப்ப இந்தியா மட்டும் நம்ம டார்கெட் பண்றதுக்கு இது அவசியம் இல்லை, பகாலியை நம்ம மாற்றக்கூடாது, இந்தியா பெரிய வளமான நாடு
அப்படின்னு சொல்லி நிக்கி ஹேலி உடைச்ச மாதிரி கரெக்டாக பேசியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.